நம்ம எல்லாரும் கண்டிப்பா மறுகால் தலையில இருக்க பூலுடையார் சாஸ்தா கோயிலுக்கு போயிருப்போம். அந்த கோவிலுடைய வரலாறு தெரியுமா? அந்த காலத்துல 7 பேர் தொழில் நிமித்தமாக வெளியூர் சென்றிருக்கிறாங்க. அங்கு உயர்ந்த அடர்த்தியாக வளர்ந்த செடிகள் இருந்த புதர்ல மண்ணாலான சாஸ்தா சிலை அவர்களுடைய கண்ணுல தென்பற்றுக்கு. அந்த சிலைய தன்னோட ஊருக்கு எடுத்துட்டு போக முயற்சி பண்ணிருக்காங்க. அப்போ ஓய்விற்காக உட்கார்ந்து சாப்பிட்டு எழுந்து சிலையை கையில எடுக்க சிலையின் காலை சுரைக்காய் செடி இடறி விட்டது. உடைந்த சிலையோடு பயணம் மேற்கொண்டனர். கடப்பாக்குளம் பகுதி சிலையை கீழே வைத்துவிட்டு எடுக்கும் பொழுது தலை மற்றும் மார்புடன் கூடிய பகுதி மட்டுமே கையில் எடுக்க முடிந்தது. அடுத்து ஏரியில் மறுக்கால் பாயக்கூடிய தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மலை மேல் உள்ள பாறையின் மீது சிலையை வைத்துவிட்டு இதற்கு மேல் எடுத்து செல்ல முடியாது என 7 பேரும் ஊருக்குள் சென்று விட்டனர். இப்படியே நாட்கள் கடந்து போக ஒரு நாள் தினமும் பசுமாடு ஒன்று மலை மேல் ஏறி சிலையின் மீது தானாக பால் சுரந்தது. அனைவரும் அந்த செயலை வியந்து பார்த்தனர். அங்கே கோவிலும் கட்டப்பட்டது. ஏரியில் மறுகால் பாயக்கூடிய அங்கு சாமியின் தலைப்பகுதி கிடைத்ததாலும் மறுகால் என்று அழைக்கப்பட்டது. திருநெல்வேலியிலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற சீவலப்பேரி ஊர் அடுத்து இருக்கிற மலை மீதுதான் இந்த பூலுடையார் சாஸ்தா கோயில் அமைஞ்சிருக்கு.